இப்ப இந்தியா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு வேலையில இருந்துட்டு நம்ம இன்னொரு வேலைக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுறோம் அப்டின்னா, நம்மள்ட்ட வந்து பவர்ன்றது எக்ஸ்ட்ரா பவர் அப்டின்றது இருக்கும். நம்ம வந்து அதிகமான சேலரி வந்து டிமாண்ட் பண்ண முடியும். அப்ப எடுக்கக்கூடியவங்களும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பெக்ட்டோட நம்மள எடுப்பாங்க. இப்ப யுஎஸ்ஸ பொறுத்தவரையில எப்டி? யுஎஸ்ஸ பொறுத்தவரையில இப்ப நீங்க சொன்னீங்க H1B விசால போகக்கூடியவங்க ஒரு வேலை இழந்துட்டாங்கன்னா 60 நாள் அவங்களுக்கு டைம் இருக்கு. ஆனா அதுவுமே வந்து இன்னொரு ஜாப் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா வந்து நீங்க வேலையில இருந்துட்டு நீங்க மாறும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்ற மாரி சொன்னீங்க. இப்ப யுஎஸ்ஸ பொறுத்தவரையில இப்ப H1B விசால போய் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து, இன்னொரு கம்பெனில வந்து அட்ராக்டிவான ஒரு ஆஃபர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சவரு. நீங்க இன்னொரு நல்ல கம்பெனில ஒர்க் பண்றீங்க. நானும் யுஎஸ்ல தான் ஒர்க் பண்றேன். உங்க கம்பெனில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது நீங்க எனக்கு தெரியப்படுத்துறீங்க. இப்ப நான் ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து நான் வந்து அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி நான் செலக்ட் ஆகுறேன்னா, அந்த ஸ்விட்ச் ஓவர் அப்படின்றது பாசிபிளா? இதுல 2 விஷயம் நீங்க பார்க்கணும். 1 அந்த பாசிபிள் 2 விஷயம் பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பொசிஷனுக்கு நீங்க வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. நீங்க கிளியர் பண்ணணும். அந்த கம்பெனி வந்து, "ஓகேப்பா நான் உன்ன வந்து எடுத்துக்கிறேன். ஹையர் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க கம்பெனி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நீங்க ஒரு ஒரு ஏஜென்சி மாரி நீங்க ஒரு கம்பெனில வந்து டை அப் ஆயிருப்பீங்க. அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணும்னா, உங்களுக்கு வந்து அ விசா H1B ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இங்க வந்து நீங்க வேலை வாங்குறது அந்த கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி நீங்க வேலை வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் கிட்டயே நீங்க என்ன பண்ணணும்னா, என்னோட H1Bய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் இப்ப இருக்கிற கம்பெனிலருந்து அந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்க H1B ட்ரான்ஸ்ஃபர்க்கு நீங்க அப்ளை பண்ணி, அவங்களும் அப்ரூவ் பண்ணணும். அந்த இடத்துல இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூல கிளியர் பண்ணிடுவீங்க. அவங்களும் நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜ் எல்லாமே குடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் அதெல்லாம் முடியாதுப்பா. இது சம்திங் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. இது உங்களோட விசா வந்து நாங்க அப்ளிகேஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபர நாங்க வந்து டினை பண்றோம் அப்படின்னு டினை பண்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அப்படி டினை பண்ணிட்டாங்கன்னா, திருப்பியும் நீங்க வந்து அந்த கம்பெனி மூலியமா அந்த பொசிஷனுக்கு நீங்க போ முடியாது. திருப்பி வேற ஏதாவது ஒரு கம்பெனில வேற ஏதாவது பொசிஷன்ல நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். யுஎஸ் விசா அப்படின்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லான விசா அப்படின்பாங்க. யுஎஸ் விசா இருந்தது அப்படின்னா, நீங்க எந்த கண்ட்ரீஸ்க்கு வேணாலும் முடியும். உங்களுக்கு ஈஸியான ஆக்சஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து H1B விசா மூலமா யுஎஸ்க்கு போயிட்டு, இப்ப அங்க வந்து அவருக்கு வந்து ஜாப் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த யுஎஸ் விசா வச்சுட்டு வேற ஏதாவது கண்ட்ரீஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூருக்கோ, இல்ல வேற ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்கோ அவரால ஈஸியா டிராவல் பண்ண முடியும் இல்லையா? அப்படி டிராவல் பண்ணி அவரால ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியுமா? இல்ல அதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா? வொர்க் விசா அதாவது H1B விசா கேட்டகரில உள்ளவங்களுக்கு. இந்த மாரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆனா என்ன பிரச்சனைன்னா, நீங்க வந்து முக்காவாசி இது வந்து டூரிஸ்ட் விசாக்கு ஒர்க் ஆகும். இப்ப நீங்க H1B விசா வச்சிருக்கீங்க, இல்ல அமெரிக்கால ஏதோ ஒரு விசா வச்சிருக்கீங்க அப்படின்னா, நெறைய நாட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கால விசா குடுக்குறதே கஷ்டம். அவங்க விசா குடுக்குறதுக்கு முன்னாடி நெறைய வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பண்ணி ஒரு வந்து நல்லவரா, வல்லவரா இதெல்லாம் பார்த்துட்டு தான் விசா குடுப்பாங்க. அதனால அமெரிக்காவே விசா குடுத்துட்டாங்கன்னா, நம்ம தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு நல்லவரா, வல்லவரான்னு பார்க்க தேவையில்ல. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நெறைய கண்ட்ரீஸ் அமெரிக்கன் விசா இருந்தாலும் நீங்க வந்து டூரிஸ்ட் விசா உங்களுக்கு வந்து விசா ஆன் அரைவல் நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா விசா வாங்க தேவையில்ல. இந்த மாரி நெறைய வந்து கொஞ்சம் லீனியன்சி இருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கன் விசா இருந்தாலே நீங்க மத்த நாட்டுக்கெல்லாம் வந்து ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு பேச்சு இருக்கு. இது வந்து டூரிஸ்ட் விசாக்கு ஒர்க் ஆகும். ஆனா ஒர்க் விசான்னு வரும்போது அந்த நாட்டுக்காரங்க வந்து அ அவங்கள வந்து உள்ள விட்டா, நம்ம எக்கனாமிக் ஏதாவது பாதிப்பு வருமா, அது வருமா, இது பண்ணும். அவங்க அவங்களோட செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சுட்டு தான் இருப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒர்க் விசா பொறுத்தவரைக்கும் அமெரிக்கா விசா இருந்தாலே நீங்க வந்து ஒரு அ அமெரிக்கால ஒர்க் பண்ணிட்டீங்கனாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வேணும்னா அவங்க ஈஸியா எடுத்துருவாங்க. ஆனா விசா ரிலேட்டடா வந்து இப்ப சிங்கப்பூருக்கு ஈஸியா மூவ் ஆகலாமான்னு கேட்டா இல்ல. அந்த சிங்கப்பூர் விசால என்னென்ன வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ, இல்ல என்ன ஒர்க் விசா இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாரி தான் இருக்கும். யுஎஸ்ல செட்டில் ஆகுறது அப்படின்றது வந்து ஈஸியான ஜாபா? இல்ல வந்து அதுல நெறைய டிஃபிகல்டீஸ் இருக்கிறதா பார்க்குறீங்களா? இதுல நெறைய டிஃபிகல்டீஸ் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா இங்கேயே லாங் டர்மா இருக்கிறவங்க எல்லாருமே ஆம் நெனச்சு நெனச்சு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தாய்நாட்ல இருக்கிற மாதிரி இருக்காது. இங்க வந்து அந்த லோன்லினஸ் இருக்கும். நீங்க வந்த உடனே உங்களுக்கு வந்து நெறைய வந்து அ ஒர்க்கு கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கும். அ இந்த இந்தியன் கம்பெனிஸ்க்குள்ளயே வந்தீங்கன்னா, அந்த இந்தியன் கம்பெனிஸ்ல ஒர்க் அதிகமா இருக்கும். இதெல்லாம் இருக்கும். ஆனா நீங்க இங்கேயே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து அமெரிக்கன் கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க லைஃப் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியா ஆகுறதுக்கு வாய்ப்பு நெறையவே இருக்கு. அதனால தான் நெறைய பேர் இங்க இருக்கிறாங்க. இப்போ பொதுவாவே வந்து யுஎஸ்னாலே ஐடி ஜாப்ஸ் தான். இப்ப இங்கேருந்து நம்ம தமிழர்கள் நம்ம சொல்லக்கூடிய டாப் 5 ஐடி கம்பெனிஸ்ல வந்து அங்கே போய் ஒர்க் பண்றாங்க. அது இல்லாம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உண்மையாலே யுஎஸ்ல இருக்கு? அது வந்து யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. இந்த மாரியான கேட்டகரிலலாம் வந்து புதுசா ட்ரை பண்ணீங்கன்னா, மேபி அது உங்களுக்கு உதவும் அப்படின்னு நீங்க கவனிச்சதுன்னு ஏதாவது இருக்கா? ஸோ இந்த ஐடி துறைய இல்லாம இங்க நான் கவனிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபசர்ஸ்க்கு வந்து நெறைய டிமாண்ட் இருக்கு. ஏன்னா இங்க ஒரு யூனிவர்சிட்டிஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ப்ரொஃபசர்ஸ் சொல்லிக் குடுக்குற அந்த டீச்சிங் இந்த டாப் லெவல் ப்ரொஃபசர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு.
ஆ அதுக்கு நீங்க வந்து என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ப்ரொஃபசர் தொழில வந்து நீங்க விரும்பி வரா மாரி இருக்கும். ஏன்னா நீங்க வந்து நார்மலா பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி துறைனா 4 வருஷம் நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஐடி கம்பெனில ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு, நீங்க டைரக்ட்டா இங்க வந்து அம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா ப்ரொஃபசர் அப்டின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெறைய கேட்டகரி ரிக்வயர்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கனால, நீங்க அந்த படிக்கிற காலம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்து இங்க வந்து அ ஒரு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணலாம். இது ஒண்ணு மட்டும் தான் வந்து ஒரு பிரச்சனையா இருக்குமே தவிர, நீங்க ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஐடி துறைய விட ப்ரொஃபசர் துறைங்க நல்லா வந்து என்ஜாய் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸும் இருக்கும். அவங்களுக்கு வருஷத்துல 2, 3 மாசம் வந்து லீவும் இருக்கும். அந்த லீவ்ல அவங்க பேவும் பண்ணுவாங்க. அவங்க வந்து அடிக்கடி இந்தியாவுக்கும் போயிட்டு வந்துக்கலாம். ஸோ இது ஐடி துறை இல்லாம வேற ஒரு துறை வந்து நீங்க அ யாரு நல்லா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபசர்ஸ் வந்து நெறைய வரலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்க. பேசிக்கா பிஹெச்டி இது மாரியான ரிசர்ச் பண்ணிந்து வந்தாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படின்றீங்க. இன்னொரு விஷயம் இப்ப அந்த யுஎஸ பொறுத்தவரையில நம்ம நெறைய அந்த வீடியோஸ்லாம் YouTubeல பார்க்குறோம். நெறைய பேர் வந்து Uber, Ola அது மாரியான கார் வெஹிக்கிள்லாம் டிரைவ் பண்ணி, அதுல எல்லாம் நெறையா சம்பாரிக்கிறாங்க அப்படின்ற மாரியெல்லாம் வீடியோக்கள் நெறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் நெறையா இருக்கு. பார்ட் டைமா நெறையா யுஎஸ்ல பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். பார்க்குறோம் வீடியோஸ் நெறைய பேர் பண்றாங்க. அது உண்மையா பொய்யான்றது தெரியல. பொதுவா வந்து இப்ப யுஎஸ்ல பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்றது இப்ப தமிழர்கள் நம்ம இங்கேருந்து போகும்போது, ஏதாவது ஒரு ஒர்க் பண்றோம். ஒரு சைட் பிசினஸாவோ, இல்ல வந்து ஒரு அதர் இன்கமாவோ, செகண்ட் இன்கமாவோ நம்ம பண்றதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்றது யுஎஸ்ல இருக்கு? நீங்க இருக்கிற விசாவ பொறுத்து இருக்கு. இப்ப என்னோட விசால நான் நான் இருக்கிற விசால நான் எத்தன வேலை வேணா பார்த்துக்கலாம். எத்தன சைடு இன்கம் வேணா பார்த்துக்கலாம். ஆனா இதுவே வந்து என் மனைவி இருக்க விசா வந்து H1B அவங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சைடு இன்கமும் பார்க்க முடியாது. அவங்க என்ன அந்த பெட்டிஷன்ல மென்ஷன் ஆயிருக்கோ, அந்த லொகேஷன், அந்த ஆஃபீஸ், அந்த ஜாப் டியூட்டிய தவிர வேற எதுவுமே அவங்க பார்க்க முடியாது. அவங்க ஃப்ரீயா கூட ஒர்க் பண்ண முடியாது. இல்ல நான் ஒரு கம்பெனில போயிட்டு நான் வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்ணி குடுக்குறேன்னா, அது கூட அவங்க பண்ணக்கூடாது. அதனால வந்து நீங்க இருக்கிற விசாவ பொறுத்து அது மாறும். ஆ நீங்க இங்க நீங்க நீங்க சொல்ற மாரி வந்து இப்ப Uber ஓட்டுறாங்க, Ola ஓட்டுறாங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊர்ல வந்து DoorDashலாம் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து அ Zomato, Swiggyன்னு தான் சொல்றோம் இல்லையா? அது வந்து இங்க வந்து DoorDashன்னு சொல்லுவாங்க. இதையும் பண்றாங்க. ஆனா, அவங்க எல்லாமே வந்து வேலிடான விசா கேட்டகரி வச்சு தான் அவங்களால பண்ண முடியும். இல்லன்னா வந்து பண்ண முடியாது. ஈஸியா மாட்டிப்பாங்க. இப்ப நீங்க H1B விசால போகக்கூடியவங்க வந்து எவ்ரி 3 இயர்ஸ் அவங்க ரினியூ பண்ணணும் அப்படின்றத சொன்னீங்க. இப்போ ஒருவேளை வந்து அவங்களுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் வந்து கிடைக்கல. விசா வந்து டினை பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில என்ன நடக்கும்? எப்படி திருப்பி நம்ம வந்து அத சரி பண்றது? இந்த டினை பண்ற பட்சத்தில எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆக்சுவலா. நீங்க நான் முதல்ல சொன்ன மாரி உங்களுக்கு வந்து வேலை வந்து போயிடுச்சுனாலோ, இல்ல விசா டினை ஆயிடுச்சுனாலோ, உங்களுக்கு 60 நாள் இருக்கு. அந்த 60 நாளுக்குள்ள நீங்க ஒண்ணு இங்க வந்து புது வேலைய வாங்கிக்கணும். இல்ல நீங்க வந்து வேற விசா கேட்டகரிக்கு மாறிடணும். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து தாய்நாட்டுக்கு திரும்பி வந்துடணும். இதுதான் வந்து ரூல். அ நீங்க இந்த மாரி வந்து அ டிலே ஆயிடுச்சு அப்படின்னா, முக்காவாசி இந்தியன் கம்பெனிஸ்ல நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பாலிசி படி நீங்க இந்தியால தான் வொர்க் பண்றீங்க. இந்தியாலருந்து ஒரு டெம்பரரி பர்ப்பஸ்க்காக அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்துடணும். அதனால இந்த நான் முதல்ல சொன்ன இந்த விச் கம்பெனிஸ் மூலியமா நீங்க வந்தீங்கன்னா, அவங்கள வந்து திருப்பி அனுப்ப தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து நாங்க உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி அனுப்புற தான் பார்ப்பாங்க. அப்பதான் வந்து அமெரிக்க கவர்ன்மெண்ட் கிட்டயும் வந்து பாருங்க நாங்க இத்தனை பேர கூட்டிட்டு வந்தோம். இத்தனை பேர் நான் வந்து திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதுக்கும் வசதியா இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து திருப்பி அனுப்ப தான் பார்ப்பாங்க. ஆனா, நீங்க வந்து இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ற மாரி இருக்குன்னா, இங்க இருக்க கம்பெனிஸ நீங்க தேட ஆரம்பிக்கணும். 60 நாளுக்குள்ள நீங்க தேடி, அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிய கண்டுபிடிச்சு, அவங்க வந்து நீங்க ஒரு விசா இன்டர்வியூ வேற கிளியர் பண்ணணும். ஏன்னா, அவங்க சும்மா ஒரு வேலை இல்லாம அவங்க வந்து இது இந்த உங்களோட பெட்டிஷன் அப்ளை பண்ண மாட்டாங்க. அந்த கம்பெனியும் வேலை இருக்கணும், ஒரு பொசிஷன் இருக்கணும். அதுக்கு நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகணும். இது எல்லாமே இருக்கு. அதனால தான் இந்த H1B விசால இருக்கவங்க கொஞ்சம் வந்து பரபரப்பாவே இருப்பாங்க. அவங்களோட விஷயம் அவங்களோட ஒரு லைஃப் வந்து அமெரிக்கால வந்து ஒரு நிலையான லைஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. கிரீன் கார்ட் அப்ளை பண்ணி கொஞ்சம் செட்டில் ஆகுற வரைக்கும் அவங்களோட லைஃப் வந்து ஒரு நிலையான லைஃப்ன்னு சொல்லவே முடியாது. இப்ப திடீர்னு ரிசெஷன் வந்துருச்சு அப்படின்னா, கம்பெனில பயந்துகிட்டே இருக்கணும். ஆ இ எப்படா நம்ம வேலைய விட்டு தூக்குவான் அப்படின்ட்டு. தூக்குனா கூட அந்த 60 நாளுக்குள்ள வேற எங்கேயாவது வேலை தேடணும்னு பார்க்கணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலேயே வந்து இந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அதிகமான வேலையும் குடுக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் வேலை பளுவும் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா, நீங்க வந்து 60 நாளுக்குள்ள வெளி வெளிய வேலை தேடணும் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஒரு 4, 5 விஷயம் எக்ஸ்ட்ரா குடுத்தாலும், கொஞ்சம் பசங்கலாம் கொஞ்சம் வந்து பேசாம பண்ணுவாங்க அப்படின்ட்டு மேனேஜர்ஸ்க்கும் தெரியும். அதனால வந்து எக்ஸ்ட்ராவும் குடுப்பாங்க. அதனால அமெரிக்கால வந்து நீ சரியான கம்பெனில இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலை பளு அதிகமாகறதுக்கு சான்ஸும் இருக்கு. நெறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோல நம்ம தொடர்ச்சியா பேசலாம். ரொம்ப நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.